ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் பல பரிசுத்தவான்களின் வாழ்க்கை குறித்து வேதத்திலே அவர் குறித்திருக்கிற காரியங்களை குறித்து என்னை யோசிக்க செய்தார். அதிலே பரிசுத்தவான்கள் பலரை குறித்து நாம் வாசித்தோம். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இக்கட்டுகளையும் பாடுகளையும் கடந்து போனவர்கள்தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இக்கட்டுகள் பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களை நடத்தி வந்த பாதைகளை தான் நம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் கண்டு கொள்ள முடிகிறது. இவை யாவும் திருஷ்டாந்தங்களாக பின்வரும் சந்ததிக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜீவிய காலம் எல்லாம் நாம் வாழுகிற போது கிறிஸ்தவ வாழ்க்கை விசேஷமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல நாட்கள் இக்கட்டுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதா இல்லையா? தீங்கு நாட்கள் நமக்கு நேரிடுகிறது. இந்த தீங்கு நாட்களும் இக்கட்டு நாட்களும் வரும்போது நம்மை அறியாமலே ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கிறேன், நான் ஊழியத்தை செய்கிறேன், உம்முடைய பிரியமான பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் நான் உமக்கு பிரியமான வழியிலே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கல்லவோ இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்கிறது உண்டு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்களே. எல்லாருமே ஆல்மோஸ்ட் கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னா, இக்கட்டு நாளை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ உற்சாகமே இல்லையே, ஏன் ஹல்லேலூயா வரமாட்டேங்குது? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு நாட்களை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானா கிறிஸ்தவ ஜீவியத்திலே இன்னும் அனல் கொள்ள முடியும், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா. இந்த இக்கட்டுகளும் பாடுகளும் எதற்காக? கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை இன்றைக்கு இக்கட்டுகளோடு கூட பாடு சுமந்தவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே ஏன் ஆண்டவரே என்ற கேள்வியோடு கூட நீங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பல நாட்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். பல நாட்கள் மற்றவர்கள் தெரிந்தே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் சம்பவிப்பது எதற்காக? கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் இன்றைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப ஆழமான கருத்துடைய ஒரு வசனம். இந்த கடைசியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அறிந்திருக்கிறார். இந்த அறிந்திருக்கிறார் என்பது மிக ஆழமான ஒரு கருத்து கொண்ட ஒரு வார்த்தை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். போன வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை சொல்லி பேசினார். என்ன சொன்னார்? நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாயினால நம்ம அறிக்கையிடுவோம். நமக்கு தெரியும், உள்ளார்ந்த மனதில் ஆண்டவரை தான் நம்புகிறோம் என்பது தெரியும். ஆனால் வாயினாலே நாம் அதை அறிக்கையிட கற்றுக்கொள்ளுவோம் என்று ஆண்டவர் கடந்த வாரத்திலே நமக்கு சில ஆலோசனைகளை சொன்னார். அப்படி கர்த்தரை நம்புகிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்றவங்க எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கோடியான ஜனங்கள் இருந்தாலும் என்னை ஆண்டவருக்கு தெரியும், அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கலாம், பலதரப்பட்டவர்கள் இருக்கலாம், உத்தமர்கள் இருக்கலாம், பரிசுத்தவான்கள் இருக்கலாம், ஊழியத்தில் மேன்மையான பதவிகளில் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனாலும் அவைகள் மத்தியில் ஆண்டவர் என்னையும் அறிந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எல்லாரும் சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்லவர்? எத்தனை பேருக்கு சத்தம் போதாது? எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்லவர்? எனக்கு நல்லவர், உங்களுக்கு நல்லவர், எனக்கு நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்லவர், கர்த்தர் நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா. ஏன் அவர் நல்லவர்? நாம் வாசித்தோமே. ஆனால் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் சுத்த கண்ணன் என்று சொல்லி. அப்படியானா அவர் நம்முடைய பாவங்களை பார்த்திருந்தாரானா, நம்முடைய அக்கிரமங்களை அவர் எண்ணி இருந்தாரானால் நிச்சயமாகவே நாம் இன்றைக்கு நிலை கொண்டே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. கையில தொடக்கொள்ளாத கேரக்டர்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? நம்முடைய பாவங்கள் அவ்வளவு மிகுதியான பாவங்கள். ஆனாலும் அவர் என்னுடைய அக்கிரமங்களை எண்ணாதபடிக்கு என் மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டவில்லை. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர் சரி கட்டாதபடியினாலே என் இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார். 103ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாவங்களை என்னை விட்டு எவ்வளவு அதிகமாய் விலக்கி இருக்கிறாரா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என்னை பாவங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை நம்மளால விலக முடியாத சில பாவங்கள் இருக்கும். நம்ம எவ்வளவோ முயற்சி எடுப்போம், அந்த பாவங்களை விட்டு நம்மளால விலகவே முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆகவே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவங்களை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு என்ன பாவத்தினாலே நாம் குத்தப்படுகிறோம், அது என்ன பாவமாக இருக்கலாம், எத்தனை பாவங்களாகவும் வேணாலும் இருக்கலாம், அவைகளை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கேட்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. உண்மைதானே? நம்ம எல்லாம் அவர் நினைக்கணும்னா நம்ம எம்மாத்திரம். ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன், அவர் மகா பெரியவர், அவர் ஜோதிகளின் பிதாவின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். எத்தனையோ கோடா கோடி தூதர்கள் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரை போற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு துதி செலுத்துகிறதற்குனே அவர் தூதர்களை வைத்திருக்கிறார். எத்தனையோ தூதர்கள் இருந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து அது துதி வராதான் ஆசையா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம தான் கொடுக்கறதில்ல. நம்ம தான் என்ன செய்யறதில்ல சொல்லுங்களேன்? கொடுக்கறதில்ல. எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறதற்கென்று நாம் நேரம் ஒதுக்கி இருக்கிற ஒரு நாளில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மையும் அவர் நினைக்கணுமானா கொஞ்சமாச்சும் நமக்கு வேர்த் வேணுமா வேண்டாமா? கொஞ்சமாச்சும் நமக்கு தகுதி வேணுமா வேண்டாமா? ஆண்டவரே, இன்று முதலாவது என்னுடைய துதியின் நேரத்தை நான் பெருக்கிக் கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை முழங்கால நின்று ஜெபிக்கிறதற்கான நேரம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபிக்க நேரம் கிடைக்குதப்பா, நான் மீதி நேரம் எல்லாம் என்னுடைய வாயினாலே நான் நம்மை ஆராதித்து கொண்டே இருக்க, என்னுடைய வேலையில இருந்தாலும் சரி, நான் மற்ற காரியங்களிலே நான் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாகவே துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்.
மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இக்கட்டு நாள் நேரிடுகிறது, தீங்கு நாள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதன் மத்தியிலே நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ சில நேரங்களில் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், அதாவது இக்கட்டு நாட்கள் அதிகமாக வரும், சிலருக்கு குறைவாக வரும். இட் டிபெண்ட்ஸ். ஆண்டவர் ஒரு வசனத்தை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசித்தோம்னா நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தை வாசித்த போது என்னை நானே சில காரியங்களை குறித்து நான் ஆறுதல் படுத்தி கொண்டேன். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. போதும். கர்த்தருடைய வழி எங்க இருக்கான்? வாசிங்க. எங்க இருக்கான்? சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. அப்ப ஆண்டுடைய வழி எங்க இருக்கு? பயங்கரமான புயல் இருக்கிற இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை நாட்கள் புயலை எதிர்பார்த்துருக்கீங்க? லைஃப்ல, வாழ்க்கையில புயல் வரட்டும். இன்வைட்டிங் ட்ரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளமை வரவேற்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருந்திருக்கீங்க? யாராவது ஆயத்தமாக இருந்திருக்கிறீங்களா? இல்லை இல்லையா? நேச்சுரலாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஆண்டவருடைய வழி ப்ராப்ளமுக்குள்ளே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறதாம். அப்போ நாம் சுழல் காற்றிலையும் பெருங்காற்றிலையும் நடந்து போகிறோன்னா அங்கே கூட ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? சொல்லுங்களேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம நல்லா வெட்ட வெளியில சந்தோஷமா, எந்த குறையும் இல்லாம, எந்த பாடுகளும் இல்லாம நடந்து போகணும்னு விரும்புகிறோம். நடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். பரவாயில்லையா? சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். வேண்டாம்ல. பாடுகளுக்கு மத்தியில் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஏன்னா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, என் கரங்களை பிடித்து நடத்துகிறதற்கு. ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துகிற என் தேவன் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் என்னோடு கூட வந்து எனக்கு வழிகாட்ட போதுமானவராக இருக்கிறார். பல நாட்கள் அழுகையின் சூழ்நிலையை கடந்து சென்றிருக்கிறீங்களா? இந்த அழுகை ஆண்டவர் பார்க்காம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. எவ்வளோலாம் அழுகிறீங்களோ அவ்வளோலாம் ஆண்டவர் உங்கள் வழியில் உங்கள் கூட இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இன்று முதல் நீங்கள் உங்களை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும். தீங்கு நாள் உங்களுக்கு சம்பவித்த போது உங்களை மீறி நீங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுருப்பீங்க. நீங்கள் இன்னைக்கு யோசிச்சுக்கோங்க, அந்த நாளில் ஆண்டவருடைய அழுகையை பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எதற்காக? பின்வரும் நன்மைக்காக. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். பின்னால் எனக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கு. அதற்காக சில காரியங்களிலே நான் புயலை சந்திக்க நேரிட்டது, பாடுகளை சந்திக்க நேரிட்டது. இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. வசனம் என்ன சொல்லுது? இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நாம் என்ன நினைக்கிறோம்? துன்மார்க்கனுக்கு இடுக்கன் இல்லை. ஆமாம், துன்மார்க்கனுக்கு இடுக்கன் இருக்காது. ஏன்னா துன்மார்க்கன் கூட ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவர் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாயிருக்கிறது. நாம் எல்லாரும் இதை யோசிச்சிருப்போம்ல. நம்ம சுற்றி இருக்கிறவங்க தவறு செய்துட்டு இருப்பாங்க, அக்கிரமத்தில் இருப்பாங்க, பாவம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாக நமக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த இடுக்கணுமே இல்லையே, அவங்க நல்லா இருக்காங்களே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இதெல்லாம் சம்பவிக்குது? எத்தனை முறை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவங்க துன்மார்க்கர், அவங்க கூட ஏசப்பா இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க, ஆகவே நமக்கு பாடுகள் நேரிட தான் செய்யும். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் இதை தொடர்ந்துள்ள வசனங்கள் இது எல்லாம் அவர்களுக்கு முடிவுண்டாகும்படியாக. ஹல்லேலூயா. அவங்க நல்லா செழித்திருக்கிறதை நாம காண்போம். ஆனா அவர்களுடைய முடிவோ சாபத்துக்கு ஏதுவானதாக, மரணத்துக்கு ஏதுவானதாக மாறுகிறது. ஆனால் எனக்கோ சங்கீதம் 71:20-21 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அநேக இக்கட்டுகளை நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களா? திரையில் போடப்பட்டிருக்குல்ல, அநேக
இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை ஏற பண்ணுவீர். எங்க? உயர, மற்றவருடைய கண்கள் காணும்படியாக, என்று அண்ணாந்து பார்க்கும்படியாய் என் ஆண்டவர் என்னை ஏற பண்ணுவார். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு பாதை இருக்கு. அது இயேசுவோடு கூட போகிற பாதை. அது அநேக இக்கட்டுகளை கடந்து செல்லுகிற பாதை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இக்கட்டு நேரிடுகிற இந்த நேரத்தில் சோர்ந்து போகாதிருங்க. ஹல்லேலூயா. கலங்கி போகாதிருங்க. வழக்கமாக இக்கட்டுகள் வரும்போது நமக்கு என்னெல்லாம் சம்பவிக்கும்னா, முதலாவதாக நாம புலம்ப தொடங்குவோம். முதலாவதாக நம்ம என்ன தொடங்குவோம்? புலம்பி இருக்கிறோம்ல, எல்லாருமே புலம்பி இருக்கோம்ல. நம்முடைய பிரச்சனைகளை குறித்து யார்கிட்டையாவது புலம்பாமல் இருந்ததே இல்லைல்ல. பரிசுத்தவானாகிய யோபு புலம்பினதுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் நன்றாய் வாழ்ந்திருந்தவர். ஆகவே அவர் புலம்பி தள்ளுகிறார். அவரால் முடிஞ்ச வரைக்கும் புலம்புறார். ஆண்டவரை தூஷிக்கிற அளவிற்கு அவர் புலம்பவில்லை. ஆனால் தன்னைத்தானே பழித்து சில காரியங்களை புலம்புகிறார். வேதத்தில் யோபு 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. என்னுடைய சுரமண்டலம், நான் வாசிக்கிறதுக்காக சுரமண்டலத்தை எடுத்தா அதுல புலம்பலின் சத்தம் தான் கேட்குது. நான் வாசிக்கிறதுக்காக கிண்ணறத்தை எடுத்தா அது ஓல சத்தமாக கேட்கிறது. ஓலம் என்றால் அழுது புலம்புகிற ஒரு சத்தம், ஓல சத்தமாக கேட்கிறது. ஆண்டவரே, ஏன் இது எனக்கு நேரிட்டது என்று அழுகிற ஒரு சத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இக்கட்டு நாளில் அழுகை தான் உங்களுக்கு முடிவாக இருக்கிறதா? புலம்பல் தான் உங்களுக்கு முடிவாக இருக்கிறதா? யோபு சொல்லும் போது சொல்லுவார், எனக்கு முன் இருந்த சீர் இப்பொழுது உண்டாயிருந்தால் நலமாயிருக்குமே. ஹல்லேலூயா. 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு முன்னால நான் இருந்த மாதிரி இப்பவும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பல முறை நாம யோசிப்போம். இந்த பரிசுத்தவானும் அப்படிதான் யோசித்தார். அவருக்கு இக்கட்டு வந்தபோது. ஹல்லேலூயா. அவர் அப்படிதான் புலம்பினார். இவர் மாத்திரமல்ல, கிதியோன் என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தவானும் அப்படிதான் புலம்பினார். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிப்பானேன்? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயே தாங்கிக் கொள்ளுகிறதற்கான பலன் இல்லை, எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு கடைசியா அதை அனுபவிக்கலாம் என்று இருக்கிற நேரத்தில் எதிராளிகள் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு விட்டு போய்விடுகிறார்கள். எஞ்சினது ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நிலை ஏற்படுகிறது. ஒருவேளை நாமும் கூட சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு வீணாய் அளந்து விட்டு கடைசியாய் பரிதபிக்கிற நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புகிறது உண்மையானால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கிதியோன் இப்படியாக புலம்புகிறார். வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்களேன், இப்படிதான் நாமும் சில சூழ்நிலைகள்ல இக்கட்டு வரும்போது ஆண்டவர் எனக்கு அரணான கோட்டை என்பதை மறந்து நாம பேசுறோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ எதுக்குப்பா புலம்பிட்டு இருக்க? உனக்கு இருக்கிற பலம் போதும். நான் உன்னை பராக்கிரமசாலியாக காண்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை பார்த்து அழைக்கும் போது பராக்கிரமசாலியே, கர்த்தர் நோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். இவர் வீக்கா ஃபீல் பண்றார், இவருக்கு என்னால முடியாதுன்னு நினைக்கிறார். ஆனா ஆண்டவரை காணும்போது பராக்கிரமசாலியாக கண்டார். இன்னைக்கு நம்ம ஒருவரையும் ஆண்டவர் பராக்கிரமசாலியாக காண்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ஏன் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க? என்னால் முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் இதில் ஜெயம் கொள்ளுவீர்கள் என்று ஆண்டுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிதியோனால ஜெயம் எடுக்க முடிந்ததா முடியலையா? முடிந்தது. காரணம் என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நம்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க, நான் சுழல் காற்றில் போய்கிட்டு இருக்கிறேன், பெருங்காற்றின் வெள்ளத்தில் நான் அடிபட்டு கிடக்கிறேன்.
ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இதுதான் கர்த்தருடைய வழி என்று. கர்த்தர் என்னோடு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 38 அதிகாரம் 14 வசனத்துல இன்னொரு பரிசுத்தவான் புலம்புகிறார். என்ன சொல்லி புலம்புகிறார்? புறாவை போல புலம்பினாராம். ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய உடல்ல இருந்த பலவீனம், அவரால் தாங்க முடியாத வலி. ஏன் இது ஏற்பட்டது எனக்கு? நான் உத்தமனா இருந்தேனே, எனக்கு ஏன் இது சம்பவித்தது? பரிசுத்தவானாய் நான் இருந்தேனே, கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய உத்தமத்தை நான் காத்து கொண்டேனே, ஆனால் நான் மரிப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது ஏன்? தாங்க முடியல. ஹல்லேலூயா. புறாவை போல ராத்திரியெல்லாம் புலம்பினாராம். விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் என்று ஏசாயா 38 அதிகாரம் 13 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். விடியற்காலம் வரைக்கும் புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிற எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒருவேளை உடல்ல இருக்கிற வேதனையாக இருக்கலாம், வேலையில இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த இக்கட்டு நாளில் அரணான கோட்டை ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னுடைய அரணான கோட்டை, என்னை கீழே விழத்தள்ளி பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இவர் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். புலம்பல் மாத்திரமல்ல, இக்கட்டு நாளில் என்ன நேரிடுகிறது? பைத்தியம் நேரிடுகிறது. என்ன நேரிடுகிறது சொல்லுங்களேன்? பைத்தியக்காரர்களை போல புலம்புகிறோம், பைத்தியக்காரர்களை போல பிதட்டி கொண்டிருக்கிறோம். நம் வேதத்தில் பிரசங்கி 7 அதிகாரம் 7 வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். வாசிப்போம். இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். போதும். இடுக்கண் வரும்போது ஞானி பைத்தியக்காரனா மாறுறான். ஞானி என்னவா மாறுறான்? பைத்தியக்காரனா மாறுறான். சில நேரங்களில் நம்மளே யோசித்து பார்ப்போம். சில பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப எளிதாய் நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆனால் சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனால் எவ்வளோ யோசித்தாலும் அதற்கு நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது. யோசிச்சு பார்ப்போம், ஆனால் அதுக்கு முடிவே வராது. நம்முடைய மைண்ட் அதில் போடவே முடியாது. ஏன் ஆண்டவரே இது எனக்கு நேரிடுகிறது என்று நினைப்போம். காரணம் என்ன? நம்முடைய ஞானம் அபத்தமாகிற சமயங்கள் அது. ஹல்லேலூயா. நம்முடைய ஞானம் பைத்தியமாகிற நேரங்கள் அது. காரணம் தாங்க முடியாத இடுக்கண்கள். ஒருவேளை இன்றைக்கு தாங்க முடியாத இடுக்கண்களினாலே பைத்தியமாக்கப்பட்ட நிலையில யோசிக்கிறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே ஞானிகளாய் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. வெறித்தவனை போல அலைந்து திரிகிற சூழ்நிலை வரும். சிலர் என்ன செய்வாங்க? வீட்டில் தரிக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்த உடனே சுத்திட்டே இருப்பாங்க. ஏதாவது ரிலாக்ஸேஷன் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வெளியில போவாங்க, சுத்துவாங்க, எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறித்தவனை போல அலைகிறவர்களாக மாறுகிறோம். சங்கீதம் 107:27 வாசிப்போம். வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. காரணம் என்ன? அவங்களுடைய ஞானம் எல்லாம் மழுகி போயிட்டு. அவங்களுடைய ஞானம் மழுகி போகிறதுனால அவங்க என்னவா மாறிடுறாங்க? பைத்தியக்காரர்களை போல மாறி போறாங்க. மற்றவருடைய கண்களுக்கு ஏளனம் பாத்திரமாக மாறி போறாங்க. நம் வேதத்தில் பரிசுத்தவானாகிய தாவீதை குறித்து வாசித்தோமானா, ஒரு ஸ்திரீ இந்த தாவீதை குறித்து அவரை புகழ்ந்து பேசுகிறதை நாம் 2 சாமுவேல் 14 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். நான் இந்த காரியத்தை உவமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாய் இருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றாள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? தாவீதை குறித்து சொல்லப்பட்டது. இங்க நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்க அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய ஞானம் தேவதூதர்களுடைய ஞானம் போல இருக்கு என்று புகழ பெற்றவர் தான் தாவீதானா. ஒரு சூழ்நிலை வந்தது, ஒரு இக்கட்டு நாள் வந்தது, ஒரு தீங்கு நாள் வந்தது. தன்னுடைய மகன் இவரை கொலை பண்ணுகிறதற்காக வகை தேடுகிறான் என்கிற காரணத்தினால இவர் ஓடி போய் ஒரு தேசத்தில் ஒளித்து கிடக்கிறார். அங்கே ராஜா தன்னை அடையாளம் கண்டு கொள்ள கூடாது என்பதற்காக ஆகீஸ் என்று சொல்லுகிற ராஜாவுக்கு முன்பாக பித்தம் பிடித்தவரை போல மாறினாரா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பித்தம் பிடித்தவரை போல தன்னுடைய உடம்பை கீறிக்கொண்டு, அது மாத்திரமல்ல, தன்னுடைய எச்சில் தாடியிலே வழிந்து ஓடுகிற அளவிற்கு முகநாடி வேறுபட்டவராக ராஜாவுக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாக நின்றார். எவ்வளோ பரிதாபம், யோசித்து பாருங்க. காரணம் என்ன? தன்னை அடையாளம் கண்டு கொண்டால் ஒருவேளை தன்னை கொன்று போடுவார்களே என்கிற நிலை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இக்கட்டு நாள் எல்லாருக்கும் தான் வாழ்க்கையில வருது. அந்த இக்கட்டு நாள்ல நம்முடைய முகநாடி வேறுபடுகிறது. நாம் பைத்தியக்காரர்களை போல, வெறித்தவர்களை போல அலைந்து திரிகிறவர்களாக மாறுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு அடையாளம் இது கிடையாது. ஹல்லேலூயா. என்னுடைய அடையாளம் பைத்தியம் இல்லை. என்னுடைய அடையாளம் என் இயேசு என்னை அறிந்திருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் இயேசுவின் முக ஒளி என் மேல் வீசுகிறது என்பதுதான் என்னுடைய அடையாளம். என்ன வந்தாலும் நான் கல்லு மாதிரி இருப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன வேணாலும் என்னை பற்றி தவறாக பேசட்டும், என்ன வேணாலும் எனக்கு விரோதமாய் பிளான் பண்ணட்டும், ஆனால் நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்களேன். நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம் 125 அதிகாரத்தில் 1 வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்ல முடியுமா உங்களால? நம்மை சுற்றி பொறாமை இருக்கு. என்ன இருக்கு? நம்ம புலம்புறதற்கும் பைத்தியம் மாதிரி மாறுறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம மேலே பொறாமையாக இருக்காங்க. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களே, நல்லா இருக்காங்களே, ஆண்டோடைய கிருபைக்குள்ளே இவங்க இருக்கிறாங்களே, ஊழியத்தை செய்கிறாங்களே அப்படின்னு கண்ணுக்கடின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பொறாமையின் ஆவி நம்மை சூழ இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த பொறாமை சூழ ஏசப்பாவுக்கே ஏற்பட்டுச்சு. ஹல்லேலூயா. பொறாமையின் ஆவியினாலே தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்களே, எதரால? குற்றமொன்றும் காணவில்லை என்று சொன்ன பிலாத்து மரண தண்டனைக்கு ஏங்க ஒப்பு கொடுத்தாரு? காரணம் என்ன? சுற்றி இருந்த கூட்டத்துடைய பொறாமை. இவர் பெரியவராக இருக்கிறாரே, இவர் அதிசயங்களை செய்கிறாரே, இவர் அற்புதங்களை செய்கிறாரே என்பதை தாங்கிக் கொள்ள முடியல. நன்மை அடைந்தவங்க கூட பொறாமை அடைந்தாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கும் அதுதானே நேரிடுது. எத்தனை பேருக்கு நம்ம நன்மை செய்திருப்போம், ஆனால் இன்னைக்கு அந்த நன்மை செய்தவங்களால தானே துரத்தப்படுகிற இடத்துல இருக்கோம். ஆமாவா இல்லையா? இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இக்கட்டு நாள். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்றவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 நாளாக 20 அதிகாரம் 9 வசனத்துல, எனக்கு பெலன் இல்லை என்று சொல்லி புலம்புகிறார் ஒரு ராஜா. ஹல்லேலூயா. அந்த ராஜா ஆண்டவர் பெலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிறகு அவர் அந்த ஜனங்களை, அவருக்கு எதிராக வந்த எத்தனை படையையும் ஜெயம் கொள்ளுகிறதற்கான பெலனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பொறாமையினாலே நாம் தள்ளப்படுகிறோம். தானியேலுக்கு என்ன நேர்ந்தது? அவர் ஏதாவது கேடு செய்தாரா? யாருக்காவது எந்த கேடும் செய்யலை. அவர் செய்ததெல்லாம் ஜெபம் செய்தார். ஒரு அடிமையாய் வந்த ஒருவனுக்கு இவ்வளோ உயர்வு வந்துருச்சேன்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பொறாமை வந்தது. ஹல்லேலூயா. அது பொறாமையின் விளைவாக இவரை தூக்கி எங்க போட்டுட்டாங்க? சிங்கக்கெபியில போட்டுட்டாங்க. இன்னைக்கு யாருக்கு மத்தியில தான் விழுந்து கிடக்கிறோம் நாம எல்லாரும்? சொல்லுங்களேன். சிங்கங்களின் மத்தியில தான் விழுந்து கிடக்கிறோம். ஆனா சிங்கங்கள் நம்மை சேத பண்ணாதபடி ஆண்டவர் அந்த வாய்களை கட்டுகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சிங்கங்களின் கெபியில தானியேலை தூக்கி போட்டாங்க. ஆனா அவர் சீயோன் பர்வதம் போல தைரியமா இருந்தார். அவருக்கு கொஞ்சம் கூட சலனம் இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை. அங்கேயும் நின்று முழங்கால நின்று ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி சிங்க வாய்களை கட்டி போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த இக்கட்டு நேரத்தில் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுகிறதற்கு உங்களுடைய முழங்கால் முடங்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தம் தானா? ஆண்டவர், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பொறாமை தான் நம்ம சூழ இருக்கு, ஆனா இந்த பொறாமையை நான் ஜெயம் எடுப்பேன். சங்கீதம் 37:6 நாம் வாசித்தோமே, ஆனால் நீதியை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில இடங்கள்லேருந்து நம்ம வேலை செய்வோம், நம்ம அளவுக்கு மீறி வேலை செய்வோம், நம்முடைய திராணிக்கு மேலே வேலை செய்வோம், இதுக்கு மேலே செய்யவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்முடைய பொட்டென்ஷியலை ஃபுல்லாக அங்கே கொடுத்துருப்போம். ஆனால் அங்கே ரெக்கக்னிஷனே இருந்திருக்காது.
அங்கே எந்த ஆதரவும் நமக்கு கிடச்சிருக்காது. நம்ம ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க. ஏன் இவங்க மட்டும் வேலை செய்யணும், ஏன் இவங்களை நம்ம வளர விடணும் என்று சொல்லி நம்மை சூழ ஒரு கூட்டம் பொறாமையினால் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதுருங்க. ஹல்லேலூயா. நான் பெருங்காற்றில் இருக்கிறேன், சுழல் காற்றில் இருக்கேன், ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டுடைய வழி அதுதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவார், என்னுடைய நியாயத்தை பட்ட பகலிலே வெளிச்சத்திற்கு நேராக கொண்டு வருவார். யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமா இச்சகம் பேசினாங்களோ அவங்க எல்லாம் அடங்குவாங்க. அல்லேலூயா. என்னை குறித்து பேச்சு நல் பேச்சாக உண்டாகும். நான் செய்தவைகள் ஒன்றும் மறைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. கடைசியாக நாகம் 1:7 நாம் வாசிக்கிறோம், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். முதலாவதாக கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. புலம்பல் இருக்கலாம், வேற என்ன இருக்கலாம், பைத்தியம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் என்னுடைய அரணான கோட்டை. காரணம் என்ன? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என்னை பற்றி ஏசப்பாக்கு முழுமையும் தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்களேன், வாயை திறந்தே சொல்லுங்களேன், என்னை பற்றி என் ஏசப்பாக்கு முழுமையும் தெரியும். நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒரு பாஸ் ஒரு இன்ஸ்டியூட்டில் வேலை இன்ஸ்டியூஷனில் வேலை செய்யும்போது ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சி மற்றவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்களா இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம். என்னை பற்றி அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐ டோன்ட் ஹேவ் டு ஜஸ்டிஃபை மை போஸ்ட் தேர். ஆண்டவரிடத்தில் என்னுடைய பொசிஷனை நான் ஜஸ்டிஃபை பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு என்னை பற்றி முழுவதும் தெரியும். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஏசாயா 26:3 வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமேன் சொல்லுங்களேன். நான் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவேர். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர். சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதம் போல அசையாமல் இருப்பார். ஹல்லேலூயா. என்ன நேரிட்டாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, அதை ஒரு கை பாத்திரலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு இருக்கிற அசாத்திய தைரியம் அதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தைரியத்தை சுமந்து கொண்டு போங்க. உங்களை வீக்குன்னு யாரும் சொல்றதுக்கு அனுமதிக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களை யாருமே பலவீனமானவர்கள் என்று சொல்லுகிறதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அதுக்காக திமிரா நடந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோடு கூட நான் காத்திருப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்கள் ஆண்டவர் சொன்னார் அக்கறைக்கு போங்கன்னு. சீஷர்கள் போயிட்டு இருக்காங்க. நடு ஜாமத்தில் பயங்கரமான புயல் காற்று அடிக்குது. ஆண்டவராக இயேசு தான் கடல்ல நடந்து வராரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஏசப்பாவை பார்த்தாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ பார்க்குற பார்வை வித்தியாசமாக மாறிடுச்சு. பார்த்த உடனே ஆவேசம், ஐயோ பேய் வந்துருச்சு. காரணம் என்ன? இடுக்கண் கலக்கத்திற்கு நேராகவும் பயத்துக்கு நேராகவும் கொண்டு செல்லும். அதை மட்டும் அனுமதிச்சிடாதீங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஏசப்பா தான் முன்னால் நிற்கிறாங்க. ஆனால் நம்முடைய கண்களுக்கு என்னவா தெரியுது? அது பேயா தெரியுது. ஹல்லேலூயா. ஏசப்பாவை பார்க்கும்போது நாம் யாராக பார்த்து கொண்டிருக்கிறோம்? இப்போ வரைக்கும் ஏசப்பா தான் நம்முடைய பாதையில கூட வராங்க. ஆனா அதை நாம் பார்க்கிறதற்கு இன்னும் பழகலைன்னா நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. என்ன போராட்டம் வந்தாலும் அதில் நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன போராட்டம் வந்தாலும் அந்த இடத்துல ஏசப்பாவை விட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஏசப்பாவை இன்னும் அறியலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். மரியாளும் மார்த்தாளும் வீட்டில் இருக்காங்க, ஏசப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் வீட்டில் யார் இருக்கா?
சொல்லுங்க. ஏசப்பா இருக்காங்கங்க வீட்ல கண்ணுக்கு முன்னால. எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு பயப்படணும்? ஆனா அந்த அறிவு மார்த்தாளுக்கு இல்லாதிருந்தது. இன்றைக்கு இங்க எத்தனை மார்த்தாள்கள் இருக்கீங்க? இங்க எத்தனை மரியாள்கள் இருக்கீங்க? யோசிச்சு பார்த்துக்கோங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு மரியாளாகவோ மார்த்தாளாகவோ மாற விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு இக்கட்டு நாள் வந்தபோது ஆண்டவர் எங்களை அறிந்து எங்களுக்கு நன்மை செய்தார் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று ரெண்டு இல்லை, எத்தனையோ முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை பெரிய பேராபத்து வந்தது. எங்களுடைய ஸ்கூலுடைய ப்ராப்ளம் வந்தபோது எல்லாரும் அதோட முழுகி போயிடுவோன்னு ஏரியாவே எதிர்பார்த்து இருந்துச்சு. இந்த இடத்துல சர்ச்சை எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோன்னு பேசுனாங்க. இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்டாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எங்களை அப்படிதான் உயர்த்தி நடத்தி வைத்திருக்கிறார். எங்களை சுற்றி இங்கே எல்லாரும் உட்கார்ந்து கோஷம் போட்டாங்க, ராஜ்மனோவாவை கைது செய், ராஜ்மனோவாவை கைது செய்யு. யாரும் கைது செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. நியாயக்கேடு என் ஆண்டவர் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை கைது செய்தாங்கன்னு நினைச்சாங்க. என்னை அக்காவையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. ஆனால் அது கைது செய்யலை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த கேடும் அணுகாதபடி காக்கிற தேவன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்ப முடியும்? இன்னும் எத்தனை சாட்சிகளை நான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு? எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகள். இக்கட்டு நாளுகளில் என் ஆண்டவர் எங்களோடு கூட நடந்து வந்தார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட நடந்து வருகிற தேவன் உங்களுக்கு உண்டு. பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் கர்த்தருடைய வழியை காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி எது என்பதை நீங்கள் கேட்க தொடங்குங்கள். ஆண்டவரே, இந்த பாதையில நீங்க என்ன கொண்டு செல்லுகிறதா இருந்தா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க முடிவில் என்னை நன்மையின் பாதையிலே நடத்துவீங்கப்பா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இக்கட்டு நாள் அரணான கோட்டை. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறோம். இந்த இக்கட்டு வரும்போது நாங்கள் அதை எளிதாய் சந்தித்து ஜெயம் பெற நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி கொண்டு வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.